குடிமக்கள் எல்லா வைபவமும் நம்ம ஆலயத்தில் நடைபெறும். கார்த்திகை சோமவாரம் 5 வாரமும் நம்ம ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறும். திங்கட்கிழமை என்று திருக்காட்சிநாத கிருஷ்ணாம்பிகைக்கு மிக சிறப்பான முறை மகாபிஷேகம் நடைபெற்று சோமவாரம் நடைபெறும். அதே 3வது சோமவாரம் பஞ்சமூர்த்தி பிரபாடுகள் நடைபெறும். நம்ம ஆலயத்தில் வருஷம் நடக்குது. சங்காபிஷேகம் அன்றைக்கு என்ன பார்த்தோம்னா காலையில் கணபதி ஹோமம் நடைபெற்று 108 சங்காபிஷேகம் திருக்காட்சிநாதருக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி புறப்பாடு கார்த்திகை மாதம் 3வது சோமவாரம் அன்று பஞ்சமூர்த்தி சாமி புறப்பாடு நடைபெறும். ஆங்காங்க இருக்கும் பக்த கோடிமக்கள் வந்திருந்து எல்லா வல்ல திருக்காட்சிநாத கிருஷ்ணாம்பிகை அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த முருகப்பெருமானை வண்ணச்செம்மல் தண்டவாண சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள். வண்ணச்செம்மல் தண்டவாண சுவாமி என்பவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரும் புலவர். ஏறக்குறைய 1,00,000 பாடல் பாடியவர். திருநெல்வேலியில் தோன்றியவர். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணித்து எல்லா ஆலயங்களையும் பாடியிருக்கின்றார். கடைசியாக அவர் விழுப்புரத்தை எடுத்த திருவாங்கூத்தூரில் சென்று சமாதியாகி இருக்கின்றார். அத்தகைய தண்டவாண சுவாமிகள் இங்கே வந்து இந்த முருகப்பெருமானை பாடியிருக்கின்றார். அப்படி பாடுகின்ற பொழுது ஒரு பதிகமாக பாடுகின்றார். அதில் ஒரு பாடல், திண்ணிய நெஞ்சூர் சூரன் திரள் ஒழிய பொருதாய், சூரவனுடைய ஆற்றில் ஒழியுமாறு சண்டையிட்டாய் என்று சொல்கின்றார். என்று எண்ணிய பேர் உடையாரும் இகழவரோல் தளர்வாரோ. முருகப்பெருமான் சூரவனை ஒழித்தான் என்பது புராணம்.